வணக்கம் நேயர்களே. டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 கடந்த வாரம் சேட் சாங்ஸ் பாடல்கள் சுற்று முடிவடைந்து இந்த வாரம் மெல்லிசை பாடல்கள் சுற்றோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது திருமதி நந்தினி முத்துக்குமார். நான் கடந்த 10 வருடங்களாக நிறைய மேடை நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியுள்ளேன். இது டிஇடியோட என்னோட முதல் அசோசியேஷன். ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆசையாகவும் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை போலேயே நானும் வந்திருக்கேன். நம்மிடையே நம்மளுடைய சிறப்பான 3 நடுவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. நம்மளுடைய முதல் நடுவரை இங்கே அறிமுகப்படுத்தும் தருணம் இது. நம்மளுடைய முதல் நடுவர் திருமதி கௌரி சம்பந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வீணை, வயலின், வாய்ப்பாடு மூன்றினையும் கற்று வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் பட்டத்தை பெற்றுள்ளார். 1998ஆம் ஆண்டு இசை கலைமணி என்னும் பட்டத்தையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வழங்கி அவரை கௌரவித்துள்ளது. அவர் மாணவர்களை கொண்டு நாம் வீணென்று தூக்கி போடும் பொருட்களை வைத்து இசை கருவிகளை செய்து அதை ஒரு கண்காட்சியில் வைத்து அந்த இசை கருவிகளை கண்காட்சிக்காக மட்டுமல்லாது அதை பயன்படுத்தி இசையையும் எழுப்பி ஒரு அருமையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியுள்ளார். கௌரி கவிதாலயம் என்னும் இசை பாடசாலையினை நிறுவி வாய்ப்பாடு, வயலின், வீணை இதை மூன்றையும் கற்றுக் கொடுத்து இதோ மாணவர்களை மெருகேற்றி வந்துள்ள நம்மளுடைய நடுவர் கௌரி சம்பந்தன் அவர்கள். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இதுதான் உங்களுடைய முதல் முறையா? அனைவருக்கும் வணக்கம். இதுதான் என்னுடைய முதலாவது மேடை டிடியில் நடக்கிற இதுக்கு வந்திருக்கின்றேன். சூப்பர் சிங்கர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் அழகாகவும் திறமையாகவும் பாடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அனைவருக்கும் மிக்க நன்றிகள். என்ன டிப்ஸ் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க இந்த மெல்லிசை பாடல் சுற்றுல? இங்கத்தைய மாணவர்கள் அனைவருமே வெரி வெரி டேலண்டடான மாணவர்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பதை விட அவர்கள் லேர்ன் பண்ணுவது காதால் தான் கூடவாக இருக்கின்றது. அண்ட் அவர்கள் நார்மலாக அவர்களுக்கு ஒன்றுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் நிறைய இதிலேயே கேட்டு அதோடைய சம்மந்தப்பட்டமாக இருக்கிறபடியால் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல தேவையில்லை. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறினா சரி. ரொம்ப நன்றி அம்மா. வளமுடன். இது லெஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் த கிட்ஸ். நீங்களே அழகாக லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்டேருந்து நாங்கள் நிறையா ரொம்ப எதிர்பார்க்கல. கிவ் யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவர் அழகாக சிறப்பாக ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்மளுடைய அடுத்த நடுவர் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த தருணத்திலிருந்தே நம்மளுடைய பாடகர்களுக்கு ஊக்குவிப்பும் அழகான அனுசரணையும் அழகான கைடன்ஸும் கொடுத்துட்ருக்க நம்மளுடைய அடுத்த நடுவர் திரு ராம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் ராம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராம். சொல்லுங்க ராம், இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டுருக்கிறதுனால இன்றைக்கி உங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் நான் டைரெக்டாக ஒரு டஃப் கொஷனோடையே வரேன். இன்றைக்கி இந்த மெல்லிசை பாடல்கள் சுற்றுல எலிமினேஷன் உண்டா? அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லேயும் எலிமினேஷன் இருக்குது. ஏன்னா இட்ஸ் அ காம்படிஷன், ரைட்? ஸோ எலிமினேஷன் இருக்குது. அண்ட் நிறையா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்தெந்த பேராமீட்டர்ஸில் நாங்கள் மெஷர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. So I just want to give a slight hint about that. So Shruti, Thalam and pronunciation of words. அப்புறம் இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கு கண்டிப்பாக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ரவுண்டில் இம்ப்ரவைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏதாவது ஒரு சங்கதி உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு அந்த பாட்டுக்கு எப்படி சூட் ஆகுமோ அது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹவ் யூ ப்ரெசென்ட் த சாங் அண்ட் ஹவ் வெல் யூ ஆர் ட்ரெஸ்ட் ரிலேட்டட் டு த சாங் தீமுக்கு எப்படி வரீங்கிறதையும் வி ஆர் சீயிங். ஸோ இது ஏற்கனவே நாங்கள் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வி ஹவ் பீன் டெல்லிங் யூ கைஸ். ஸோ அதை கண்டிப்பாக எல்லோரும் மனசில் வச்சுக்கணும். அண்ட் எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ ராம். ஸோ நம்மளுடைய நடுவர் சொன்னது போலவே இன்றைக்கி சுற்றில் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குது. நம்மளுடைய ஜட்ஜஸ் நிறையா கோட்பாடுகளின்படி இன்றைக்கி இந்த சுற்றை அழகாக ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ராம் சொன்னது போல் ஸ்ருதி, தாளம், பாவம், அப்புறமா உங்களுடைய ப்ரெசன்டேஷன், இம்ப்ரூவைசேஷன், உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அந்த பாட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் ஆகுது, அந்த ஜானர் இன்றைக்கி மெல்லிசை பாடல் சுற்றுனும் போது அந்த ஜானருக்கு உங்களுடைய பாடல் எவ்வளோ தூரத்துக்கு மேட்ச் ஆகுது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் எலிமினேஷன் டிசைட் செய்யப்படும். நம்மளுடைய 2 நடுவர்களையும் இப்போது அவங்களுடைய ஹானரபிள் சீட்ஸை எடுத்துக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் அங்கே அனுப்ப போகிறோம். வித் யோர் கரகோஷங்கள். Thank you. All the best.
நன்றி ஜட்ஜஸ். டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெல்லிசை பாடல்கள் சுற்றுல இதோ நம்மளுடைய முதலாவது பார்ட்டிசிபெண்ட் மேடையில். What is your name? Ovia Sabason. Ovia Sabason. So how well are you prepared for this round today? I think I'm pretty well prepared, yeah. Who inspired for this song? I don't think I really have an inspiration for this song, but yeah. Okay, let's hear it from Ovia. பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. இருப்பதோர் நாடக மேடை, இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. இருப்பதோர் நாடக மேடை, இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. இருப்பதோர் சிந்தனை கனவு, தேடியறுத்தால் ஆனந்த உறவு. உறவு உறவு பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்த நரகம் புரியும். நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்த நரகம் புரியும். காலை பொழுது ஊரத்த விடியும், கண்ணி நினைக்கும் காரியம் முடியும். முடியும் 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 முடியும். பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. This is 3 Stars Karaoke Song. ஒரு ரொம்ப அழகான ஒரு பெப்பி, ரொம்ப மெலடியான ஒரு சாங். இந்த பாடல் வந்து எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவ்வளோ ஒரு வெர்சடைல் சிங்கர். அவங்க வல்லவன் ஒருவன் படத்துக்காக பாடின பாடல். எப்படி பாடினீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? திங்க் நான் நல்லா பாடுனேன். ஓவர் டு த ஜட்ஜஸ், அவங்கக்கிட்டே கேட்டுடலாம். முதலாவதாக கவிதா அவர்களை கேட்போம். எப்படி இருந்தது இந்த ஓவியாவோட இந்த பாடல்? வணக்கம் ஓவியா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உங்களது வந்து ஸ்ருதி, தாளம் எல்லாமே சூப்பர். உங்களோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட உச்சரிப்பு அது மட்டும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல.
பளிங்கு நான் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண்டபம், உன்னை அழைக்குதுவா, நாட் அழைக்குது, ரைட்? அது கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Oh. ஓகே, அதே மாதிரி பாவம் ரொம்ப நல்லா இருந்தது. சில இடத்துல நீங்கள் அந்த இறக்கி ஏற்றி பாடும்போது கொஞ்சம் ஸ்ருதி அந்த இடம் பார்த்துக்கோங்க. பளிங்கு நான் ஒரு மாளிகை, லைக் தட், ரைட்? Yeah. when you do that, கீழேந்து மேலே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஸ்ருதி பார்த்துக்கணும். அந்த எண்டிங் நோட் இருக்கு இல்லையா, லேண்டிங் நோட் உங்களோடது, அது மட்டும். உன்னை அழைக்குது வா, லைக் தட், ரைட்? லைக் when you do that, you'll have to feel that. எல்லார் ஈஸ்வரி அம்மா வந்து ரொம்ப அந்த இடம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடம் வந்து உன்னை அழைக்குது வா, லைக் தட், ரைட்? ஸோ அந்த இடம் எம்ஃபசைஸ் பண்ணி பாடினா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடினீங்க. உங்களோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கீப் சிங்கிங். நன்றி. ஆல் தி பெஸ்ட். நம்மளுடைய அடுத்த நடுவர் கௌரி அம்மா அவங்க கிட்ட கேட்போம், இந்த பாடல் எப்படி இருந்தது? ஓவியா, நாளை வருவது யாருக்கு தெரியுமென்று பாடினீங்கள். உண்மையாக நாளை வருவது யாருக்கும் தெரியாது. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு சூப்பர் சிங்கராக சூப்பராக இருப்பீங்களேன்னு என்னுடைய திங்கிங். என்ன உங்களோட குரல் வாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, மதுர கீதம். தேங்க்யூ ஸோ ஓகே, கீப் இட் அப். Thank you. நன்றி ஜட்ஜஸ். நம்மளுடைய முதலாவது பார்ட்டிசிபெண்ட் ஓவியா அழகான அவங்களுடைய பாடலை கொடுத்துட்டாங்க. ஓவியா, நீங்கள் உங்களுடைய சீட் எடுத்துக்கலாம். நம்மளுடைய இரண்டாவது பார்ட்டிசிபெண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் இது. வணக்கம், உங்களோட பேர் என்ன? ஜனகன். 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 ஜனகன், மெல்லிசை பாடல் சுற்று அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஹாப்பி, சந்தோஷம். சந்தோஷம். ஓகே, வித் தட் நோட் உங்களுடைய பாடலை கேட்கலாமா? ஓம். ஓகே, மேடை உங்களுடையது. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளே எங்கீதமே எங்கும் உலாவுமே, நாளே எங்கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் உலாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். லா 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 லா. La 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 la. போகும் பாதி தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீந்தவா. எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலவேன், எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலவேன், கேளாய் பூமணமே. ஓ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம்.
உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே, எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையாய் விளக்கே. கேளாய் பூமணமேயோ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளே எங்கீதமே எங்கும் உலாவுமே, நாளே எங்கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் உலாவே என் வாழ்விலேயோ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். ஒரு அருமையான பாடல். உதயகீதம் படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைக்க பாடும் நிலா மறைந்த எஸ்பிபி ஐயா அவர்களுடைய ஒரு அருமையான பாடலை இன்னைக்கு அழகாக கொண்டு வந்து கொடுத்தீங்க. அவர் தேகம் மறைந்தாலும் இசையாய் நம்மளுடைய இன்னுமே மலர்ந்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ ஒரு சூப்பர் சாங். எப்படி பாடியிருக்கீங்கன்னு ஜட்ஜஸை கேட்கலாமா? முதலாவதாக கவிதா சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்த பாடல்? முதல்ல ஜனகன் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஸ்டேஜில் பாடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீங்கள் வந்து நல்ல தைரியமாக பாடுனீங்க. இந்த பாட்டு ரொம்பவே அருமையான சாங். நீங்கள் சூஸ் பண்ண சாங் ரொம்ப அருமையான சாங். இதில் உங்களுடைய ஆட்டிடியூட் இன்னும் நிறைய இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடையது சில இடத்துல வந்து ஸ்ருதி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். ரைட். அந்த இடம் நீங்கள் பாடினது வந்து நீங்கள் இன்னொரு தடவை பாடுங்க, ஒரே ஒரு தடவை பாடுங்க. எந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமேயோ. நீங்கள் அந்த கரியோக்கையோட பாடும்போது நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்ருதி உங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சு. அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அது கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடம். சரியா? மற்றபடி வந்து உங்களுடையது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இது வந்து எஸ்பிபி சாரோட ட்ரேட்மார்க் சாங்குன்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப நல்லா பாடினீங்க. நன்றி. நன்றி. நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய நடுவர் ராம் அவர்களை கேட்போம். எப்படி இருந்தது, எப்படி அனுபவிச்சிங்க இந்த பாடலை? ஹை ஜனகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? நல்லா இருக்கேன். ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் சிங்கிங் தி சாங்? ரிலீவ்ட். சூப்பர். எனக்கு ஒரு மேஜர் பார்ட் மிஸ்ஸிங் வாஸ் த ஹாப்பினஸ். ஏன்னா இந்த பாட்டே வந்து ஒரு பயங்கர ஒரு த்ரோவோடு வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து அந்த ஹாப்பினஸ் போனோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு. ஏன்னா அந்த பாட்டு எப்படி அவர் பாடியிருப்பார்னா, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் தூறல் தூரும் தானா தானா நனா நனா நானா தனனா நனா தானா தனானா தனானா. ஓ, ஸோ அந்த மாதிரி ஒரு வேவரியாக ஒரு நிறைய டைனமிக்ஸ் காட்ட வேண்டிய பாட்டு இது. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பாட்டை வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் வந்து இட்ஸ் அ ஸ்டேஜ் சாங் ஆக்சுவலாக, பர்ஃபார்மன்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜிகுன்னு ஒரு ஜாக்கெட்லாம் போட்டிருந்தா இன்னுமே அது கொஞ்சம் எலிவேட்டடாக இருந்திருக்கும், பாட்டோட ஒரு மேக்ஸிமம் கார்லேட் பண்ணியிருக்க முடியும். பட் ஃபீல் தான் எனக்கு ரொம்ப மேக்ஸிமம் மிஸ் ஆச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப பிளெயின் நோட்ஸாக பாடிட்டீங்க. ஏன்னா இட்ஸ் வெரி வெரி டஃப் சாங். கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தால் டஃப் சாங். அண்ட் அதன் பின்னாடி வந்து நீங்கள் த்ரோ பண்ணி பாடின்னு தான் அந்த அந்த நோட்ஸை நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ இப்போ கவிதா சொன்னாங்க இல்லையா அந்த லைனு, அது எனக்குமே வந்து ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஏன்னா அது அவ்வளோ ஹையில் ரீச் பண்ணணும், அது ரீச் பண்ணாதது இட்ஸ் வாஸ் அ லிட்டில் பிட் என்ன சொல்கிறது, ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அண்ட் பிச்சிங் இஷ்யூஸ் யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ஒர்க் ஆன் தட். பிகாஸ் நான் ஒரு இதில் ஒரு ஸ்கேலில் பாடிட்டே இருக்கும்போது டக்குன்னு அடுத்த லைனுக்கு வேறு ஸ்கேலில் போய்டுது. ஸோ வந்து யூ ஹேவ் டு பி ரியலி ரியலி காஷியஸ் அண்ட் லெட்ஸ் see how it goes. All the best. தேங்க்யூ. நன்றி ராம். நன்றி. பாடினதுக்கப்புறம் யூ ஃபீல் மோர் ரிலீவ்ட் இல்லையா? ஓகே, ப்ளீஸ் டேக் யூர் சீட். டிடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெல்லிசை பாடல்கள் சுற்றுல அடுத்ததாக நம்மளுடைய 3வது கண்டஸ்டன்ட் இங்கோ மேடையில். உங்க பேர் என்ன? என்னோட பேர் விகாஷ் லிங்கேஸ்வரன். விகாஷ். ஓ, அருமையான பேர். நன்றி. இன்னைக்கு இந்த பாடல்
பாட போறீங்க இல்லையா? இந்த பாடலை யார் உங்களுக்காக தேர்வு செஞ்சு கொடுத்தது? நானே சும்மா வந்த நிறைய பாடல்களை கேட்டு கேட்டு எது எனக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்து ஓ, அருமை. அப்போ அப்படிப்பட்ட பாடலை கேட்கறதுக்கு நாங்களும் ஆவலா இருக்கோம். இதோ மேடை உங்களுடையது. நன்றி. இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடை பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோ. முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோ. நீலவானிலே வெள்ளியோடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தாது யார் நவமணிகள். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே. நன்றி. வணக்கம்.
மறுபடியும் அழகான இசைஞானி இளையராஜா காம்போவும் எஸ்பிபி ஐயாவோட காம்போவும் சேர்ந்து ஒரு அழகான பாடல் எடுத்திருக்கீங்க. எப்படி பாடினதா ஃபீல் பண்ணுறீங்க? நான் நல்லா பாடியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஜட்ஜஸை கேட்டலாமா? கவிதா சொல்லுங்க, எப்படி பாடினாங்க இன்னைக்கு? வணக்கம் விகாஷ், ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்களோட குரல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்கீங்க சாங். முதல்ல அதுக்கே உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். அதுவும் நீங்கள் ப்ரீஸியாக ஆரம்பித்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இளைய நிலா அந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடியிருந்தீங்க அந்த இடம். சரணம் தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக போகிறீங்க. இன்னுமே லைட்டாகவே பாடலாம். அது முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தன அந்த மாதிரி அவர் வந்து கொஞ்சலாம் பாடியிருப்பார் அந்த இடம்லாம். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எஸ்பிபி சார் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சலாம் பாடியிருப்பார் அந்த இடம்லாம். நீங்கள் அது வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாடினீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ருதிலாம் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது உங்களோடது. ஆல்மோஸ்ட் அந்த இதனோடது இந்த இடம் அது வந்து மிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்ருதி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த இடம் கொஞ்சலாம் பாடாமல் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக பாடும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ருதி மிஸ் ஆகிற மாதிரி அந்த ஃபீலிங் வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த இடம் அவர் பாடின மாதிரியே லைட்டராக பாடினீங்கன்னா நீங்கள் அந்த கிகிள் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த இடம் திருப்பி பாடுங்க எங்களுக்காக ப்ளீஸ். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ. அழகாக பாடியிருக்கீங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க. கைத்தட்டல் அதுக்காகவே. ரொம்ப நன்றி. பாடிட்டே இருங்க. என்ஜாய். தேங்க்யூ. ஓகே, நன்றி கவிதா அவர்களுக்கு. அடுத்ததாக நம்மளுடைய அடுத்த நடுவர் திருமதி கௌரி அம்மா அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த பாடலை என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு. விகாஷை பார்க்கும்போது எனக்கு மோகன் ஞாபகம் தான் வந்துச்சுது. ஏன்னா அவரை மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சுது. நான் அந்த காலத்துக்கு போயிட்டேன். பட் நான் இன்னொரு விஷயம் என்னென்றால், நான் அந்த பாடலை சொன்ன மாதிரி முகிலினங்கள் தொலைஞ்சனேன்டா அந்த காலத்தில் ஓகே வைஃபை இல்லாதபடியால் துளைச்சி போட்டேன்டா அப்படி எழுதிப்பேன். இந்த காலத்துலேண்டா வைஃபை என்று எழுதியிருப்பினமான நிற்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் நல்லா வழிவாக சூப்பராக பாடுனீங்க. தொடர்ச்சியாக பாடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நன்றி கௌரி அம்மா. நம்மளோட ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தைக்கும் அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஜட்ஜஸ். நீங்கள் போய் உங்களோட கையில் இருக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய 4வது பார்ட்டிசிபெண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் இது. வாட் இஸ் யுவர் நேம்? லக்ஸன். Okay, Lexan, you can keep singing. ஆத்தாடி பாவாட காத்தார காத்தாடி போல் நெஞ்சு கூத்தார காத்தார நெஞ்சு கூத்தார குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஹே குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவாட காத்தார காத்தார நெஞ்சு கூத்தார அடிநாள் பார்த்து நான் வந்தேன் வீம்பாக ஓ பாவாட பூவில் நான் காம்பாக காம்பாக வந்தேன் வீம்பாக ஓ வீட்டில் இந்நேரம் மாலில்லையே
ஓடாதே பெண்ணே நான் தேலில்லையே அடி சவ்வாலையே ஓ வீட்டு சவ்வாலை என் கைகள் பத்தாலே குலை ரெண்டு தள்ளாரோ வாமுல்லையே ஆத்தாடி பாவார காத்தார காத்தாடி போல் நெஞ்சு கூத்தார காத்தார நெஞ்சு கூத்தார குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து மலர் மூதும் நிலை கொஞ்சம் விலகாதோ அடிநாளெல்லாம் தவம் செய்தேன் நலுவாதோ நலுவாதோ வந்தேன் தழுவாதோ நீர் சொத்த நின்றாலே ஜலதோஷம்தான் நீ இங்கு போடாதே பகல் வேஷம்தான் இளம் பூஞ்சோலையே உன் வீட்டு சொன்னாங்க கைத்தாளம் போடானே மலை ரெண்டு சொன்னாங்க வாமுல்லையே ஆத்தாடி பாவார காத்தார காத்தாடி போல் நெஞ்சு கூத்தார காத்தார நெஞ்சு கூத்தார குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஏ குளிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து ஆத்தாடி பாவார காத்தார காத்தார நெஞ்சு கூத்தார அழகான பாடல் பூவிலங்கு படத்திற்காக இசைஞானி ஐயா அவர்களே இசையமைத்து அவர்களே பாடின பாடலை ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. எப்படி பாடினீங்கன்னு ஜட்ஜஸை கேட்கலாம். கவிதா அவர்களை கேட்போம் முதலாவதாக. லக்ஷன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சமைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடினீங்க. எனக்கு இருக்கிறதுலேயே உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சது. நல்ல கணீர்னு ஒரு குரல் உங்களுக்கு, நல்ல வந்து த்ரோ இருக்குது உங்கள் வாய்ஸில். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபோக் சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் தட். சில இடத்துல நீங்கள் வந்து உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து சில இடம் வந்து நீங்கள் பாடும்போது வந்து என்ஜாய் பண்ணி பாடணும் இல்லையா? என்ஜாய் பண்ணி பாடலாம். நல்லா இன்னும் என்ஜாய் பண்ணி பாடினா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுடைய குரலுக்கு. சரியா? செய்வீங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பாடினீங்க. நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய ஜட்ஜ் திரு ராம் அவர்களை கேட்போம். லக்ஷன் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சமைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு. அதோட நீ இந்த ஹை நோட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜட்ஜஸ். லக்ஷன் நீங்கள் போய் உட்காரலாம். டிஇடி வழங்கும் இந்த சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல நம்மளுடைய 5வது பார்ட்டிசிபெண்ட் இதோ மேடையில். உங்களோட பேர் என்ன? Akshika. அக்ஷிகா. என்ன சாங், எந்த மோட்டிவேஷனோட இந்த சாங்? I'm singing Ammadi Ammadi. It's a good song, so I chose it. Okay, so let's hear the song.
ரொம்ப அழகாக ஸ்ரேயா கோஷல் அவங்களோட சாங் எடுத்து பாடியிருக்கீங்க. ஒரு மெலடி குயின், தேன் சிந்தும் குரல் சொல்லலாம். அவ்வளோ அழகாக பாடியிருக்கீங்க. எப்படி பாடினீங்கன்னு ஜட்ஜஸை கேட்கலாமா? கவிதா அவர்களே, முதலாவதாக எப்படி இருந்தது இந்த பாடல்? ஹலோ சாரி, ரொம்ப அருமையான பாடல், ரொம்ப அழகாக பாடினீங்க. சாங் செலெக்ஷன் உங்களோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஃபஸ்ட்டு குட் பாயிண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து பாவம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பாடியிருக்கீங்க. சில இடத்துல இன்னமும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கு இல்லையா, அம்மாடி, லைக் அவங்க வந்து ஒரு ஹஸ்கோட ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்மாடி அம்மாடி மயங்கி மடியினில் போக்கவா, அண்ட் அந்த சங்கதிகள்லாம் வந்து இன்னும் கிறிஸ்பாக வரணும். ஸ்ரேயா கோஷல் அவங்களோடது வந்து சங்கதிகள் வந்து இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். எம்மாடி எம்மாடி நன்னனனனனனனனனா, அந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வராததுனால லைட்டாக வந்து ஸ்ருதி மிஸ் ஆன மாதிரி அந்த ஃபீலிங் வருது. ஏன்னா அந்த இடத்துல அந்த சங்கதி கிளாரிட்டி இல்லாததுனால. நீங்கள் அந்த சங்கதி கிளாரிட்டி இன்னும் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சரணம்லலாம் வந்து நீங்கள் அந்த இது எண்டிங் நோட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக வந்தது உங்களோடது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி கவிதா. அடுத்ததாக திருமதி கௌரி அம்மாவை கேட்கலாம். எப்படி இருந்தது இந்த பாடல்? அம்மாடி அம்மாடி சூப்பராக பாடினப்பா. உங்களோட குரலுக்கு ஏற்ற சூப்பரான சாய்ஸ் எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் 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 பாவங்களை ஜோதிச்சிங்களா, கொஞ்சம் பாவங்களை ஜோதிச்சிங்கன்னா தட்ஸ் ஓகேயா இருக்கும். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. கீப் இட் அப், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். தேங்க்யூ ஜட்ஜஸ். என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுதா? லைக் அனுபவிச்சு, லைக் யூனோ டேக் இட் இன்சைட் யூ அண்ட் தென் டெலிபரேட்லி எக்ஸ்பிரஸ். அவ்வளோதான். ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது கேட்கவே. ஸோ தேங்க்யூ. டேக் யூர் சீட். அடுத்ததாக நம்மளுடைய 6வது பார்ட்டிசிபெண்ட் இதோ மேடையில். உங்களுடைய பேர்? Sahana Premanand. சஹானா. நல்ல அருமையான பேர். பாடல் ஒரு ராகம் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் தேர்வு செஞ்சுருக்க பாடல் எதை வச்சு நீங்கள் அந்த பாட டிசைட் பண்ணீங்க? And Appa, he chose for me. ஓகே ஓகே, அப்பாக்காக அப்பா சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. மேடே இஸ் yours. Thank you. Singing
ஒரு வள்ளி கொலுசு போல இந்த மனசு சீனங்கும் கீழே அணியாத வைரம் போல ஒரு நாளும் இனங்கும் Thank you. ரொம்ப அழகான பாடல். அப்பா ஒரு அழகான பாடல் தான் உங்களுக்காக தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க. சின்மயி அவர்கள் பாடின பாடல் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸை கேட்போம். கவிதா அவர்களை முதலாவதாக. வணக்கம் சஹானா, அழகான பியர், அதுக்கேற்ற மாதிரியே ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. நன்றி. உங்களோட ஸ்ருதி தாளம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, பாவமும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கரியோக்கே மட்டும் வந்து அதில் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. மற்றபடி உங்களோட பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்கள் அந்த இன்டர்வியூடும் பாடுவீங்கன்னு நினச்சேன். அது அது இந்த பாட்டில் வருது. ஓ, அது மேலோட இதில் தான் வருமா? ஓகே, அதுவும் பாடியிருந்தேன்னா உங்கள் வாய்ஸில் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சில இடத்துலலாம் சங்கதிகள் ரொம்பவே க்ளீனாக ரொம்ப நல்லா விழுந்தது, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டினியூ சிங்கிங், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய அடுத்த நடுவர் திரு ராம் அவர்களை கேட்போம் எப்படி என்ஜாய் பண்ணார் இந்த சாங் அப்படின்னு. ஹாய் சஹானா. ஹாய். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு உங்கள் வாய்ஸுக்கு கேட்கும்போது. அந்த இன்டர்வியூ நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா அது ஒரு இம்ப்ரவைசேஷனாக நாங்கள் கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு க்ரியேட்டிவிட்டி கொண்டு வரணும் தான் வி ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங். அண்ட் அது பாடியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதில் வேற எங்கேயும் புதுசாக சங்கதி போடுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இருக்காது. ஸோ அப்போ அதை பாடியிருந்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி நல்ல எமோஷன் நல்லா கொஞ்சம் சிரிச்சுனே பாடியிருக்கலாம். ஐ திங்க் லிரிக்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் இந்த வாய்ஸில் பாடினதால அவ்வளோவா கிளாரிட்டியாக எங்களுக்கு கிறிஸ்பாக ஒரு வேர்ட்ஸும் கேட்கல. பட் இருந்தாலும் இட்ஸ் குட், நல்ல ஃபீல் இருந்தது, ஹாப்பி சாங் ஏற்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் சிரிச்சுனே பாடினா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி. டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெலடி பாடல்கள் சுற்று. இதோ நம்மளுடைய அடுத்த பார்ட்டிசிபெண்ட் மேடையில். உங்களுடைய பேர்? என் பேர் அனுஷன். அனுஷன், இன்னைக்கு இந்த மெல்லிசை பாடல் சுற்றுக்காக நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க? அந்த பாட்டை நிறைய தரம் கேட்டினான், அதோடையும் பாட்டை நிறைய தரம் ப்ராக்டிஸ் பண்ணினான் கரியோக்கியோட. ஓகே, நிறைய தடவை கேட்டு அப்போ அந்த பாவம் ஜட்ஜஸ் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங் இமோஷன்ஸ் எல்லாம் வாங்கி புரிஞ்சிட்டீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் ஸோ. ஓகே, லெட்ஸ் ஹியர். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாயோ. ஹே மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி.
எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தே நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி. மண்ணிலே மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி. ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக. எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. ஹே 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 மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். மண்ணை சேரும் முன்னே அடிமழைக்கு லட்சியமில்லை. மண்ணை சேர்ந்த பின்னே அதன் சேவை தொடங்கும் அடி. உன்னை காணும் முன்னே என் உலகம் தொடங்கவில்லை. உன்னை கண்ட பின்னே என் உலகம் இயங்குதடி. வானத்தில் ஏறியே மின்னல் பிடிக்கிறவன் பூக்களை பறிக்கவும் கைகள் நடுங்குகிறேன். பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை. காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை. ஓ ஹே 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 மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய். என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். ஓ ஹே 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 ஓ மெல்லிசை பாடல் சுற்றுக்கு அழகா ஒரு மெல்லினமே அப்படின்னு ஒரு மெல்லிசை பாடலோட வந்திருக்கீங்க. ஷாஜஹான் படத்துல ஹரிஷ் ராகவேந்திரா பாட மணி சர்மா அவர்கள் இசையமைத்த பாடல் எப்படி இருந்தது அப்படின்னு கவிதா அவர்களை கேட்போம். ஓவர் டு ஜட்ஜஸ். வணக்கம் ஆருஷன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? ரொம்ப நல்லா இருக்கேன், நன்றி. ரொம்ப அழகான பாட்டு. சாங் சாய்ஸ் உங்களோட வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சாங் சாய்ஸு. இந்த சாங்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கட் பண்ணி பாடியிருப்பார் அவர். அந்த ஒரு விஷயந்தான் வந்து நான் உங்களது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். அதனால் வந்து அது எப்படி ஆகிடும்னா நீங்கள் சில விஷயம் சேர்த்து பாடும்போது வந்து அதனுடைய ஃபீல் கரெக்டாக வராது. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி. அந்த மாதிரி கட் பண்ணி பண்ணும். அதை வானம் மண்ணாந்து பார்க்கும் லைக் தட். அதில் வந்து ஒரு கிளியர் டீலிமிட்டேஷன் இருக்குது கரெக்டாக. அந்த இதுக்கு நீங்கள் அதை சேர்த்து பாடும்போது வந்து அது வந்து அதனோட ஃபீல் வராது உங்களுக்கு. அது கட் பண்ணி தான் அவர் பாடின மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி பாடும்போது, ஏன்னா அப்போ தான் அது பெப்பியாக இருக்கும். இல்லைன்னா அது வந்து ரொம்ப வந்து மெலடி மாதிரி ஆகிடும். லைட் பெப்பி மெலடி இது கரெக்டாக. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த பெப்பி மெலடி ஒரு அவர் வந்து டான்ஸ் ஆடிருப்பார் இந்த சாங்கில். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீல் அதில் வரணும் கரெக்டாக. ஸோ அது ஒன்று மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். அதே மாதிரி அந்த எண்டிங் நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இன்னும் கிளாரிட்டியோடு வரணும். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த அவர் பாடும்போது வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, அது அதே மாதிரி வந்து நீங்கள் இது முடிக்கும்போது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஹே ஹோ அந்த என்ஜாய் பண்ணி பாடினேன்னா அது நல்லா வரும் அந்த இடம் கரெக்டாக. அதை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.
நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய ஜட்ஜ் திருமதி கௌரி அம்மாவை கேட்கலாம் எப்படி இருந்தது அப்படின்னு. அஷன், என்னென்றால் நீங்கள் பாடின போது நான் ஒண்டி உங்களையே பார்த்து கொண்டிருந்தேன். பாட்டு பாடும்போது உண்மையாக எங்களோட முகபாவம் தான் சூப்பராக இருக்கணும். கண்ணை மூடினீங்கள்னு சொன்னால் அந்த ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு குறைவாக இருக்குமாடா என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கொஞ்சம் கண்ணை துறந்து அந்த இதை நீங்கள் திங்க் பண்ணி அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அப்படியே பாடத்தக்கனையாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. சில இடத்துல நான் பார்த்தேன், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் அந்த மூடுறீங்க, பயப்படுறீங்களோன்னு தெரியல, அதான் அந்த அந்த ஃபீலிங் இதுன்றது, கண்ணை மூடுறீங்களோண்டு. அப்படி செய்யாதீங்க. என்ன மட்டும் உங்களை நாங்கள் நேராக பார்த்து கொண்டிருப்போம். நீங்கள் மட்டும் இல்லை, நார்மல் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னு சொன்னால் உங்களை தான் நாங்கள் பார்ப்போம். உங்களோட காதால் கேட்டுக்கொண்டிருப்போம், அது வேறு. சரி, அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தட்ஸ் குட். கீப் அப். சூப்பராக இருந்துச்சு. பாய். நன்றி ஜட்ஜஸ். நான் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அழகாக, அதுவும் பார்க்க அழகாக இருந்தது. ஸோ டேக் யூர் சீட். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய 8வது கண்டஸ்டன்ட் இன்னைக்கு நம்மளுடைய மேடையில். உங்களுடைய பேர் என்ன? இசைமான். வாவ், ரொம்ப அழகான பேர். இன்னைக்கு நல்லா தயாராகி வந்திருக்கீங்களா இசைமான்? இந்த ட்ரெஸ் அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆன ட்ரெஸ்ஸா? ஓகே, பாடலாமா? Okay. ஜாலியாக பாடுங்க. ஓகே. ராஜராஜ சோழன் நாள், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நாள், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆழ்ந்தே, உல்லாச பூமி எங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நாள், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீனும் போதும் பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடும் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வெய்கிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மலை என் வாவி நீயே தேவி. ராஜராஜ சோழன் நாள், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே.
செல்வாகிலே என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கிலே தேனோடையோரமே நீராடும் நேரமே புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மன்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனந்தே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. இசைமான் ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒரு சோல்ஃபுல் சிங்கர் கேஜே ஏசுதாஸ் ஐயா அவர்களுடைய பாடல் எடுத்து பாடியிருக்கீங்க. எப்படி பாடினீங்கன்னு ஜட்ஜஸை கேட்கலாமா? ஓவர் டு த ஜட்ஜஸ். கவிதா. வணக்கம் இசைமான், ரொம்ப அழகான பேர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட பாட்டும் உங்கள் பேர் மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களது வந்து வாய்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் யங் வாய்ஸ் இல்லையா, இன்னும் நல்லா மெச்சூர் ஆகும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் வந்து அதே தான், போன பாட்டில் சொன்ன மாதிரியே தான். சில இடங்கள் வந்து சேர்த்து பாடக்கூடாது, கட் பண்ணி தான் பாடணும். அப்போ தான் அந்த பாட்டோட ஃபீல் இருக்கும். ராஜராஜ சோழன் நான் என்னையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. ஸோ அந்த டிஸ்டிங்ஷன் வரணும், ரைட்? அந்த லைன்ஸுக்கு நடுவில் அந்த டிஸ்டிங்ஷன் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாட்டோடைய அந்த ஒரு பெப்பி ஃபீல் வரும். இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து கண்டினியூஸாக பாடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சில இடத்துல உங்களோட பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. அந்த சரணமில் வந்து இங்கங்க ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க. பட் இந்த ஃபஸ்ட்டு பேரா அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து அந்த இடம் கட் பண்ணி கொஞ்சம் அந்த சங்கதி கிளாரிட்டியோட பாடினீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. உங்களோடது ஒரு சின்ன இம்ப்ரவைசேஷனும் நல்லா இருந்தது. இன்னும் கிளாரிட்டியோட பண்ணலாம், அதுவும் கரெக்டாக. நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய ஜட்ஜ் திரு ராம் அவர்களை கேட்போம். ஹை சிமான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். அது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பாடுங்க, அந்த நான் தான் எனக்கு பண்ணுங்க. நாள்னு கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. யூ ப்ரொனவுன்ஸ் நான் ஆர் நாள்? ராஜராஜ சோழன் நான், ரைட்? NAN. எங்களுக்கு நாள்னு கேட்டுதா? ஸோ அது மட்டும் நான் எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அந்த அந்த சங்கதி போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அதை கொஞ்சம் பயந்துட்டே போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அது தைரியமாக பாடலாம். ஸோ நல்லா இருந்தது அது. அண்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த பாட்டு உங்கள் வாய்ஸில் கேட்கறதுக்கு. எனக்கு ஏசுதாசி சின்ன வயசில் பாடுற மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் அவங்க கவிதா சொல்லிட்டாங்க, ஸோ வார்த்தையை வந்து யூ ஹேவ் டு பிரேக் அண்ட் சிங். அது பாடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூவே காதல் தீவே ரொம்ப ஹார்ஷாக பண்ண மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே பாட்டு முடியும் போது அப்படியே டேப்பர் பண்ணுற மாதிரி பாடினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். மற்றபடி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜட்ஜஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி தானே? ஓகே, ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அடுத்த சுற்றில் அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, டேக் யூர் சீட். TET சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெல்லிசை பாடல்கள் சுற்றில் அடுத்த கண்டஸ்டன்ஸ் இதோ மேடையில். உங்கள் பேர்? என் பேர் ஸ்ருதி கணேஸ்வரன். ஸ்ருதி. ஓ, ஸ்ருதி சொல்லுங்கள், என்ன பாடல் தேர்வு பண்ணியிருக்கீங்க? என்ன ரீசனுக்காக அந்த பாடல்? நான் இன்றைக்கு சண்டைக்காரண்ட பாட்டை பாட போகிறேன். இந்த பாட்டு என் வாய்ஸை சூட் பண்ணும், ஸோ அதனால் தான் எடுத்தேன். ஓகே, கேட்கலாமா? ரெடியா? ஓகே. சண்டைக்காரா குண்டு மொழியில 2 உயிரை தேடி பாயுது. குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும். முத்து சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமை தரத்த அலைகிற நான்
மனச திறந்து என்ன காப்பாத்து. தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா, மோதி மொச்சிக்க போறேன், பாதி பிச்சுக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா, எதிராலையே அழகாலையே உன வந்து ஒரு சாம ஒதுங்கி நடந்த. எது மோதினா இடம் மாறின, தடுமாறி முழிச்சானா உனக்குள்ள கிடந்த. கண் கட்டி வித்த காட்டி என்னைய பூ கட்டி போட்ட. நான் என்ன எழுதி நீட்ட அது வெக்க மட்டும் கிழிச்சு போட்ட. தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா, மோதி முச்சிக்க போறேன், பாதி பிச்சுக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா, சிறு ஓடையில் ஒரு ஓடமா, மனசோட ஒரு காதல் மிதந்தோடுதடா. உன்னை பார்த்ததும் வழியோரமா உயிரோட ஒரு பாதி கயண்டோடுதடா. என் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண்ணெடுத்து பாரு. நீ மோச பார்வை வீசி மதிகெட்டு திரியும் மதிய பாரு. தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா, மோதி மொச்சிக்க போறேன், பாதி பிச்சுக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா, ஏ சண்டைக்காரா குண்டு மொழியில ரெண்டு உயிரை தேடி பாயுது. தனிமை துரத்த அலைகிற நானும், மனச திறந்து என்ன காப்பாத்து. தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா, மோதி முச்சிக்க போறேன், பாதி பிச்சுக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா, தேங்க்யூ. வளர்ந்து வரும் ஒரு அழகான பாடகி, ரொம்ப திறமையான பாடகி தி அவர்களுடைய பாடல் இறுதி சுற்று படத்திலிருந்து பாடியிருக்கீங்க. எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸை கேட்கலாம். ஓவர் டு கவிதா அவர்களுக்கு. வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். நல்ல ஸ்ருதியோட பாடினீங்க. தேங்க்யூ. உங்களுடைய பாட்டு தேர்வு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாட்டு தேர்வு செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய உச்சரிப்பும் நல்லா இருந்தது. என்னென்னா சில இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸைட்டடாக பாடும்போது அந்த இடத்துல ஸ்ருதி விலகுது, அந்த இடம் மட்டும். ஓகேவா? இந்த இது சொல்லும்போது தேடி கட்டிக்க போகிறேன், தாவி ஒட்டிக்க போகிறேன், தாலி கட்டி, அந்த இடம்லாம் வந்து நீங்கள் கீழே இறங்கி திருப்பி ஏறும்போது அந்த இடத்துல லைட்டாக ஸ்ருதி விலகுது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, அதே மாதிரி பாவம் இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணி பாடலாம் நீங்கள். இது வந்து ஒரு மாதிரி ஒரு அராத்துத்தனமான சாங் இல்லையா, அதை அந்த ஃபீல் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய நடுவர் கௌரி அம்மா. நான் நோட் பண்ணேன், அம்மா வந்து மார்க் ஷீட்லாம் எதுவுமே பண்ணல, அப்படியே பாட்டை ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தாங்க. எப்படிமா இருந்தது பாடல்? சுருதி மேரியாவே பாடிக்கொண்டிருந்தா. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்ணி பாடின மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ. கீப் இட் அப். அண்ட் நான் சொல்ல என்னடா,
உங்களோட குரலுக்கு ஏற்ற பாடலாக எடுத்துருக்கிறீங்களா? அதுதான் அந்த முதல் உண்மையான அந்த என்னென்னு சொல்கிறது தெரியல, அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த குரலே அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற சில இதில் திருத்தினீங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் சொல்ல முடியாது, சுருதியாகவே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கீப் இட் அப். நன்றி அம்மா. என்ன ஸ்ருதி, ஹாப்பியா? நல்ல காமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. ஓகே, டேக் யூர் சீட். தேங்க்யூ. அடுத்ததாக நம்மளுடைய 10வது பார்ட்டிசிபெண்ட், அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் இது. வணக்கம், உங்களுடைய பேர்? ரோஹிதா. ரோஹிதா, என்ன மோட்டிவேஷனில் இந்த சாங் எடுத்தீங்க இன்னைக்கு? எனக்கு இந்த பாடல் பிடிக்கும். பாடல் பிடிக்கும். எதனால் பிடிக்கும்? பாடகராலையா இல்லை இசையமைப்பாளராலையா? என்ன இன்ஸ்பிரேஷன் அந்த பாடல் எதனால் பிடிக்கும்? அந்த மியூசிக் ரிதம் எல்லாம் பிடிக்கும். அந்த மியூசிக்கோட விதம் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, என்ன பாடல் அப்படின்னு கேட்கறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கோம். மேடை உங்களுடையது. நன்றி. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு, அதை நான் ஏன் நம்பணும்? நாம் நட்டதும் ரோஜா என்றே பூக்கணும். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். பகலில் ஒரு வெண்ணிலா, பகலில் ஒரு வெண்ணிலா வந்தால் பாவமா, இரவில் ஒரு வானவில் வந்தால் குற்றமா. விழி சொல் சொல் சொல், மனசுக்கு ஜல் ஜல் ஜல். விழி சொல் சொல் சொல், மனசுக்கு ஜல் ஜல் ஜல். கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் கனவு, இவையெல்லாமல் வாழ்க்கையா? 100 கனவுகள் கண்டாலே 6 கனவுகள் பழிக்காதா? கனவே கை சேரவா? கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். என் பேரைச் சொல்லியே குயில்கள் கூவட்டும், எனக்கேற்ற மாதிரி பருவம் மாறட்டும். பரதம் தம் தம் மனசுகள் தாம் தும் திம், பரதம் தம் தம் மனசுகள் தாம் தும் திம். பூங்காற்றை கொஞ்சம் பிழித்து எங்கள் முகவேர்வை போக்கிடும். நாளை என்பது கடவுளுக்கு, இன்று என்பது மனிதருக்கு. வாழ்வே
அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை. நாளை வெறும் கனவு, அதை நான் ஏன் நம்பணும்? நாம் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். Thank you. ஃபைனலி ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்தாச்சு மேடையில் உங்கள் மூலியமாக. அழகான பாடல் சாதனா சர்க்கம் அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ ஓவர் டு த ஜட்ஜஸ். கவிதா அவர்களை கேட்போம், எப்படி இருந்தது, எப்படி என்ஜாய் பண்ணாங்க இந்த பாடல்? ரோஹிதா, உங்கள் வாய்ஸ்க்கு ஏற்ற ரொம்ப அழகான பாடல், நல்லா பாடினீங்க. அதனோட ஃபீல் ரொம்ப நல்லா வந்திருந்தது உங்களோட குரலில், அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த ஆலாப் ரொம்ப அழகாக பாடினீங்க நீங்கள், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருக்குது. என் பேரை சொல்லியே கோயில்கள் கோவட்டும், அவ்வளோ டீட்டெயில்ஸும் இருக்குது அந்த இடத்துல, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சில இடம் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது, ரைட்? அந்த இடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து இன்னும் பாடினீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கரியோக்கே நல்லா கேட்டுச்சு இல்லையா? அது அந்த இடம் சில இடம் மட்டும்தான், இந்த மாதிரி சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருந்தது. பட் உங்களோட பாவமும் அந்த மாதிரி உங்களது ஆரம்பம் அந்த ஆலாப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரீமியாக நல்லா ஆரம்பிச்சிருந்தீங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பாடுங்க. நன்றி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ கவிதா. அடுத்ததாக நம்மளுடைய அடுத்த நடுவர் திரு ராம் அவர்களிடம் கேட்போம். ஹாய் ரோஹிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்கள் வாய்ஸ் அண்ட் உங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு, ரைட்? ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் மைனாக்களே எல்லாம் அந்த கடைசி லேண்டிங் நோட்ஸ் எல்லாமே வந்து போச்சு வெளியில். பட் ஆனால் நீங்கள் சரணம்லேருந்து அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க, தட் வாஸ் ரியலி நைஸ். அவங்க வாய்ஸுக்கு ஏற்ற பாட்டு, நைஸ் சாங் செலெக்ஷன். அண்ட் அந்த கடைசியில் அந்த இன்றைய வர வேண்டும் தீபாவளி பண்டிகை அந்த லைன் பாடுங்க. அட இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை, இன்றே. அந்த பண்டிகையில் என்னவோ பண்ணுறீங்க, ஆக்சுவலாக அது ஒரிஜினல் அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள். அண்ட் இன்றே கூட கொஞ்சம் இறங்கலாம், எங்கே இறங்கணுமோ அங்கே ஏறுது, எங்கே ஏறணுமோ அங்கே இறங்குது. ஸோ அதை கொஞ்சம் இந்த சின்ன சின்ன இன்ட்ரிகேட் சங்கதிஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஜட்ஜஸ், ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் தட் நோட் ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெல்லிசை பாடல்கள் சுற்றுல இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்க போகிறோம். உங்களை மாதிரியே நானும் அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுடைய பேர் ஐயா? நான் வந்து வைரமுத்து திவ்யராஜன். வைரமுத்து திவ்யராஜன் கிடையாது, வைரம் முத்து திவ்யராஜன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள். பாடலாம் என்று நினைச்சா பயமாக இருக்கு. ஏனென்றால் மிகவும் திறமையான நடுவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஜட்ஜஸ், உங்களுடைய கைதட்டு முதல் வேணும். எனக்கு பெரிய ஆச்சரியமாக கிடக்கு, எப்படி ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு பாடல்களையும் வலு கவனமாக, உன்னிப்பாக, குறிப்பாக சின்ன சின்ன கமகங்கள், அசைவுகள் எல்லாவற்றையும் தலைகளை வச்சு கேட்குறீங்களன்றது உண்மையாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிகவும் அருமையை. இதை விட நீங்கள் உற்சாகமாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கைதட்ட வேணும். பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு வந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் கைதட்டு. இதை விட பெரிய கைதட்டு வேணும். ஆருக்கு? எனக்கு இல்லை. டிடி தொலைக்காட்சியிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கு துணிந்த ஒரு ஆள் இருக்கிறாரே, உங்களுக்கு தெரியும். ராஜி அரசரட்னம் அவர்கள் ஒரு தனி பெண்ணாக இருந்து கொண்டு மிகவும் திறமையாக, மிகவும் துணிவாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை இன்று இந்த கனடிய மண்ணிலே செய்கின்றார் என்கின்ற பொழுது அவருக்கு பலத்த பாராட்டுக்களை நாங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகளே, நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு 6 மாதம் இந்தியாவுக்கு போய் உங்களோட அப்பா அம்மாவையும் இழுத்து கொண்டு போய் ஒரு பெரிய செலவுகளும் செய்து டென்ஷன் ஆகி, இது தேவையா?
இங்கே நாங்கள் தொலைக்காட்சிகள், இத்தனை தொலைக்காட்சிகள் இருக்கின்றன. ஆகவே கனடிய மண்ணிலே இதை தொடர்ந்து செய்கின்ற இந்த டிஇடி தொலைக்காட்சிக்கு நீங்கள் மீண்டும் கைதட்ட வேண்டும். இது இந்த அளவில் நிற்க போறது இல்லை என்பது எனக்கு தெரியும். இந்த அளவில் நிற்க போறது இல்லை என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற அந்த அளவு ஸ்டாண்டர்டுக்கு இந்த நிகழ்ச்சி தொடரும் என்று நான் நம்புகிறேன். அதை நான் உண்மையிலே எதிர்பார்க்கின்றேன். இங்கே நூற்றுக்கணக்கான டேலண்டட் சிங்கர்ஸ், நீங்கள் பாட்டு கேட்கின்ற பொழுது எப்படி இவ்வளவு தூரம் பாடுகிறார்கள் பிள்ளைகள் என்று உண்மையை நான் ஆச்சரியப்பட்டேன். இதில் ஃபைனலில் 5 பேரை எடுக்கலாம், அல்லது எனக்கு தெரியாது எத்தனை பேர் எடுக்க போயிருந்தேன். ஆனால் இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் வெற்றியாளர்கள். மறந்து விடாதீர்கள். கூட்டி வந்திருக்கின்ற பெற்றோர்களே, உங்களுடைய நேரங்கள் வீணாகவில்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் பாடுறது ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். நீங்கள் பாடுகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழை எப்படி படித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தமிழை அறிந்து கொள்கிறார்கள், தமிழை படிக்கிறார்கள், தமிழை கற்றுக்கொள்ளுகின்றார்கள், இசையை கற்றுக்கொள்ளுகின்றார்கள், தாளத்தை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். தாளம் என்பது டைமிங். யுவர் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் தேர். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் சொல்லி இருக்கிறேன். அது டைம் மேனேஜ்மெண்ட், சரிதானே? ஆகவே சும்மா பாடி போட்டு போகிறதுண்டு ஒரு தரம் நினையாதுங்க. ஆகவே பாட்டிலே நிறைய பொருள் இருக்கிறது, நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது, அது தேவையாக இருக்கிறது. நீங்கள் எதையும் பாடலாம், சினிமாவை பாடலாம், சும்மா பாடல்களையும் பாடலாம். நீங்கள் பாடுவது உண்மையிலே உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கின்றது. ஆகவே கூட்டி வந்த பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் நீண்ட நேரம் பேசக்கூடாது, பேசலாம், பேசிக்கொண்டிருப்பேன், ஆனால் பேசக்கூடாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே இந்த வாய்ப்பை தந்த டிஇடி அதிபர் ராஜி அவர்களுக்கு நன்றியை கூறி, உங்களுக்கும் நன்றியை கூறி, எல்லோருக்கும் வணக்கம் கூறி, நந்தினி வாங்கோ, வணக்கம். அழகான வரிகள், அழகான பதிவு. ஐயா சொன்னது போலவே திறமை எல்லார்கிட்டையுமே இருக்கும். ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்காக கிடைக்கிற பிளாட்ஃபார்ம் அது அவ்வளோ முக்கியம். இன்றைக்கி இந்த கனடா மண்ணிலே, டொரண்டோலே, இந்த ஸ்கார்ப்ரோவில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு மேடை அமைத்து கொடுத்துருக்க டிஇடிக்கு ஐயா அவர்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்ததுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை தொடரும் தருணம் இது. டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 மெல்லிசை பாடல்கள் சுற்று. டிஇடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3. சென்ற வாரம் சேட் ரவுண்ட் எபிசோட் 3 பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் மெலடி சாங் சுற்று எபிசோட் 1 பார்த்து ரசிச்சுட்ருக்கீங்க. இதே அவளோட காத்துருங்க. நான் உங்களை சீக்கிரமாகவே மெலடி சுற்று எபிசோட் 2ல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி முத்துக்குமார்.